ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் முருங்கைக்கீரையில் தான் செய்தீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் சுட சுட சாதத்து கூடயும் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசை கூடயும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்கீரையை பொரியலாவோ இல்லை கூட்டாவோ செய்து கொடுத்தா சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இது முருங்கைக்கீரையில் செய்ததுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது முருங்கைக்கீரையோட முழு சத்துமே உடம்புக்கு கிடைக்கும். ரொம்பவே ஆரோக்கியமானது. வாங்க இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 50 கிராம் அளவு உளுந்தப்பருப்பு, முழு உளுந்தப்பருப்பு எடுத்து கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறுமனே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். உளுந்து நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா உளுந்து ஒரே ஈவனாக வறுபட்டு வரும். இந்த மாதிரி எல்லாமே செவந்து வர்ற டைமில் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அதே கடாயிலேயே 50 கிராம் அளவு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இதை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உளுந்த வறுத்த மாதிரியே இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோல் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறதுனால வறுத்துட்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தாலுமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைப்பட்டு வரும். வேர்க்கடலை நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் வேர்க்கடலை, உளுந்தப்பருப்பு, முருங்கைக்கீரை எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் ஒரே நேரத்துலேயே உடம்புக்கு கிடைக்குங்க. உடம்பு கை கால் வலியெலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபி செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கீரை கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெலாம் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மாதிரி கீரை மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வேர்க்கடலை நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு தோலெல்லாம் உரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது நான் 2 கைப்பிடி அளவு கீரை எடுத்துருக்கிறேன். முருங்கைக்கீரை 2 கைப்பிடி எடுத்துருக்கிறேன். அதுக்குரிய மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் 1 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் பெருசாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கி வந்தோடனே காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் சுள்ளுன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அதனால் 2 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். மிளகாவை 1-2 உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்தோடனே 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை தண்ணியில் 2லேருந்து 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே கீரையை நல்லா வதக்கி விட்டுடுங்க. கீரை நல்லா சுருண்டு வதங்கி வரணும். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தக்காளியில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே கீரை நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கணும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் சுருள எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடுங்க. கீரை சரியாக வதங்காமல் இருந்ததுன்னா ஒரு சிலருக்கு வயிற்றுக்கு சேராது, டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் கீரையை நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீரை வதக்கும் போது மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம்லேயும் 2லேயும் மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க. ஓவராலாக கீரை வதங்குறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் பக்கம் ஆகும். கீரை இப்போ நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சுருள வதக்கி எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதே நேரம் கருகிடாமலும் பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுடுங்க. தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கிறேன், அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து கிளறி விட்டுடலாம். கொத்தமல்லி தழை சேர்க்கும்போது அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. அந்த ஹீட்லேயே, கீரை வதங்கின ஹீட்லேயே மல்லி நல்லா வதங்கி வந்துடட்டும்.
இது எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்த பருப்பும் வேர்க்கடலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். வேர்க்கடலையை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை பல்ஸில் வச்சு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கீரையை சேருங்க. அப்போ தான் நல்லா ஓரளவுக்கு அரைப்பட்டு வரும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம துவையலுக்கெலாம் அரைப்போம்ல அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. ஒரு 90% அளவு அரைச்சாலே போதும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வலுவலுன்னு அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இதுக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு கொடுக்கறதுக்கு 1 ஸ்பூன் அளவு எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையோடு சேர்த்துட்டோன்னா சூப்பரான சைடிஷ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ரெசிப்பியை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.